ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிளாஸுக்கு வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து மீன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கிளாஸை கால் பண்ணி ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணி நம்ம சம் வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கிளாஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு சம் வேல்யூஸ்லாம் நம்ம செட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டு மேனுவலாக என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேனுவலாக என்ட்ரு பண்ணாமல் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற டைமில் எனக்கு பர்டிகுலர் வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த RAM 24 சென்னை அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு எம்ப்ளாயி வந்து 100 எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ நான் 100 எம்ப்ளாய்க்கும் அந்த நேம் வந்து RAM 24 சென்னை அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு 100 எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுவோம். 100 நேம்ஸாக 100 இது கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நேம் ஏஜ் லொக்கேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற டைமில் வந்துட்டு அந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம இங்கே வந்துட்டு அந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ அந்த வேல்யூ போட்டது வந்து நம்ம இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஜாவா இல்லை C++ அப்படி அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற நேமில் வந்துட்டு உள்ளே எழுதி அதுக்குள்ளே நம்ம அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதியிருப்போம் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை காட்லினில் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தனியாக மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸில் நம்ம இங்கே வேல்யூ டிக்ளேர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேம் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூ, ஸோ இந்த 3 வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூ நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் அடுத்து. ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணாலும் நமக்கு டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ இங்கே வந்துருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ வந்து நம்மளோட அந்த லோக்கல் வேல்யூ அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேம் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக போடுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ட்லேருந்து வர நேம் வந்து நம்ம இங்கே வச்சிடறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேமும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணாத மாதிரி தான் நம்மளுக்கு காட்டும். ஸோ பேராமீட்டர் நேம் இஸ் நெவர் யூஸ்ட் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த நேம் வந்து நம்ம இந்த கிளாஸோட நேம், பட் இந்த நேம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம இங்கே ஒன்ஸ் நம்ம இந்த நேம் இங்கே டிக்ளேர் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் அந்த வார்னிங் வந்து நம்மளுக்கு இருக்காது. பட் இன்னும் ஏஜ் நம்ம யூஸ் பண்ணல. பட் ஏஜ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணால் ஸோ அந்த ஏஜ் போயிடும். ஸோ இது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏஜ் வந்து நம்ம இந்த கிளாஸோட ஏஜ். ஸோ இந்த ஏஜ் வந்து இந்த லோக்கல் வேரியபிள். ஸோ இங்கே நம்ம டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிள் தான் இந்த ஏஜ். ஸோ இந்த ஏஜ் வந்து இந்த கிளாஸோட. ஸோ இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு இந்த கிளாஸ் நேம்லேயே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸ் போட்டு நம்ம இங்கே போட்டிருக்கும் பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதான் கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லைன் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி இதை வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே பாப்அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வச்சுட்டு நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் ரன் ஆயிடுச்சு. ஸோ எம்ப்ளாயி நேம் நம்ம பாஸ் பண்ண நேம் வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஏஜ் வந்து நம்ம இது மூணுமே நம்ம பாஸ் பண்ண வேல்யூ. ஸோ என்னதான் பை டிஃபால்ட்டாக நம்ம இந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் ஸோ நம்ம வேல்யூ பாஸ் பண்ணாலும் இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம பாஸ் பண்ண வேல்யூக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாயிட்டு. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே லோக்கல் வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஸோ இதை விட இன்னும் எஃபிஷியண்டாக இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது தேவையில்லை. ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கேயே டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ணதும் ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டும் சேம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கீழே லைன் போட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருந்ததும் இப்போ நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதும் சேம். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த நேம் அப்படிங்கிற இதுக்கு வந்து ராம் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்துட்டு 24 எடுத்திருக்கோம். ஸோ லொக்கேஷனுக்கு சென்னை எடுத்திருக்கோம். நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கும். பட் இதே வேல்யூ இங்கேயே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது இந்த ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டர் செட்டரும் ஆட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம ஜாவாவில் ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரீசைக்கிளர் வியூ யூஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா கிளாஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் அந்த வேல்யூஸோட இருக்க மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கெட்டர் செட்டர் நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் அது மொத்த கிளாஸோட ஒர்க்கு இந்த ஒரே லைன் பண்ணிடும். ஸோ இந்த ஒரே லைன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டாக ஆக்ட் ஆகும்போது இந்த வேரியபிள் வந்து இதோட கிளாஸ் வேரியபிளாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம பாஸ் பண்ணுற வேரியபிள் எடுத்துக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும். பட் அதே டைமில் கெட்டர் செட்டருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இங்கே கெட்டர் செட்டர் வேல்யூ போட்டிருந்தோம். சேம் அதே இந்த கெட்டர் செட்டரோட ஃபங்க்ஷனும் நம்ம இங்கே இது வந்துட்டு ஒர்க் ஆகும். இதை நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சேம் அதே நம்மளுக்கு ரிசல்ட் தான் இங்கே இப்போவும் வரும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறதுனால இதில் நான் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டாட் லொக்கேஷன் ஈக்குவல் டு ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டர் செட்டர் நம்ம தனியாக எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ வாங்குறதுக்கான ஃபங்க்ஷன் எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு கிரியேட் ஆகிற டைமில் மட்டும்தான் இதாகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து ஸோ நம்ம அசம்ஷன் என்னவா இருக்கும், ஸோ இது கிரியேட் ஆகிற டைமில் மட்டும்தான் இந்த வேல்யூஸ்லாம் செட் பண்ண முடியும். ஸோ இது கெட்டர் செட்டர் எங்கேயும் இருக்காத மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து கெட்டர் செட்டராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எம்ப்ளாயி டாட் லொக்கேஷன் மதுரை அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எங்கேயுமே எழுதல. அந்த கெட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே எங்கேயுமே எழுதல. ஆட்டோமேட்டிக்காக கார்ட்ல இன்பில்ட்டாகவே அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இந்த லைன் போடும்போதே அது ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டாட் லொக்கேஷன் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த வேல்யூ எங்கே யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கிரேட் எஃபிஷியன்ட் ஒரு வே. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ எம்டியாக வச்சுட்டு கால் பண்ணுறேன். ஸோ நேம் மட்டும் கொடுத்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வேரியேஷனில் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு அவுட்புட்டு. ஸோ ஒரு இது மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஓகே, இப்போ 4 வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம 3 வேல்யூமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 வேல்யூ நம்ம கொடுத்த வேல்யூ வந்திருக்கு. செகண்ட் வந்து எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ அந்த டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கிச்சு. தேர்டில் பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிஷோர் மட்டும் நம்ம கொடுத்த வேல்யூ வந்திருக்கு. மற்ற ரெண்டும் டிஃபால்ட் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 2 வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டும் நம்ம கொடுத்து வந்திருக்கு. மற்ற ஒன்று டிஃபால்ட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3மே கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் இந்த 3மே வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மெத்தட் மீன் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேல்யூ மட்டும் 2 வேல்யூ மட்டும் 3மே கொடுத்துட்டு ஒன்றுமே கொடுக்காம 4 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கால் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து கேட்டிங்கன்னா 4 ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கணும். ஸோ அந்த 4 கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைட் பண்ணி 4 டைம் நம்ம கால் பண்ணியிருக்கணும் சேம் இதே ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அவ்வளோ பெரிய கோடிங் ஒர்க் வந்து நம்மளுக்கு இங்கே ரொம்பவே கற்றுக்குது. ஸோ இந்த சிங்கிள் லைன்லேயே நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லும் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே நம்ம இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இதை மற்ற வேரியபிள்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கொஷின் வரலாம். ஸோ எனக்கு கன்ஸ்ட்ரக்டரில் சம் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்படிங்கிற கேஸில் என்ன பண்ணணும்? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணிடும். நம்ம எல்லா தேவையான ஃபங்க்ஷன் எல்லாமே அசைன் பண்ணிடும். பட் எனக்கு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எனக்கு ஒரு சம் ஃபங்க்ஷன் நடக்கணும். ஸோ சம்திங் பிரிண்ட் பண்ணணும். இல்லை இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் காலாக இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் நடக்கணும். இல்லை இன்னொரு புது வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிள் இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும்னா அதை வச்சு நான் ஏஜ் கால்குலேட் பண்ணி அதை ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் கன்ஸ்ட்ரக்டில் ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம நார்மலாக கன்ஸ்ட்ரக்டர் போட்டோம்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே அந்த கோட் எழுதி அந்த வேல்யூலேருந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த கேஸில் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இனிட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவும் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான் ஆட் ஆகும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் போக நம்மளுக்கு வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இனிட் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே அவுட்புட் வந்துன்னே சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிரியேட் பண்ணியதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இனிஷியலைசிங் அப்படிங்கிறது கால் இருக்குது. ஸோ இந்த இனிஷியலைசிங் அப்படிங்கிறது எங்கேருந்து கால் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த இனிட் பிளாக்குள்ளே போட்டது தான் நம்மளுக்கு கால் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இனிட் பிளாக். ஸோ இந்த இனிட் பிளாக் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இனிட் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு யூனிட் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு மோர் தென் 1 யூனிட் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எதாவது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே கால் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட் பிளாக். ஸோ செகண்ட் வந்து செகண்ட். ஸோ நம்ம என்ன ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணமோ அதே ஆர்டரில் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ யூனிட் வேணாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் 1 யூனிட் பிளாக் வந்து நம்ம வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ரெக்யூர் லாஜிக் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து நம்ம இந்த இனிட் பிளாக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இனிட் பிளாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம இங்கே இனிட் பிளாக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற டைமில் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஏதாவது நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அதை வந்து நம்ம முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம சொன்ன மாதிரி செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ அகெயின் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் ஸோ இந்த இனிட் பிளாக் அடுத்து வந்து நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம என்னன்னு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இங்கே
ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டரோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. பட் கோடிங்கோட காட்லினோட கோடிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் ப்ரிஃபர் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம நிறைய கன்ஸ்ட்ரக்டர் போட்டால் ஸோ டிஃப்ரெண்ட் பாத்ஸில் போகும். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு கேஸ் மிஸ் ஆகலாம். ஸோ ஏதோ ஒரு பாத் வந்து நம்மளுக்கு கவர் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் போட சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எதர் அந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இல்லை இன்னொரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் அந்த கன்ஸ்ட்ரக்ட்லேருந்து இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தா நம்மளுக்கு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் கீவேர்டு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு இது கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வேல்யூ இன்புட் வாங்குற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த எம்ப்ளாயிக்கு வந்து என்ன வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாயியோட நேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த நேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம இந்த இது க்ரியேட் பண்ணும்போது நம்ம இதையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டரோட அந்த வேல்யூ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டரில் என்ன கால் பண்ணோமோ ஸோ அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சும்மா பிரிண்ட் எல்என் போட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு பிரிண்ட் லைன் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு சும்மா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் அந்த வேல்யூ வந்து நம்ம கன்கேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே செகண்டரி கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு நம்மளுக்கு இது போட்டிருக்குங்காட்டி இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணிடணுமோ ஸோ அதை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டருக்கான நம்ம இது வந்து நம்ம கால் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கால் பண்ணல. ஸோ ரிமைனிங் பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு கால் ஆயிருக்கு. ஸோ அந்த நேட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர்லாம் போட்டிருந்தோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ இதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கால் பண்ணியிருக்கு. ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலைசிங் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் டைம் அப்படிங்கிற செகண்ட் இனிஷியலைஸரும் யூனிட் பிளாக்கும் கால் ஆகிட்டு தான் நம்மளுக்கு இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் செய்யலாம் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருந்த அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இன் அடிஷன் டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் கூட நம்மளுக்கு இன்னொரு புதுசாக ஒரு அந்த மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக ஸோ எனக்கு வந்து ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ மேபி இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற கேஸில் வந்துட்டு இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது இது வந்து நம்ம எந்த ஆர்டரில் கால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கால் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுற மாதிரி இருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இனிட் அப்படிங்கிற ரெண்டும் நம்மளுக்கு கால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனிட் பிளாக் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா ஸோ கெட்டர் செட்டர் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இந்த வேல்யூக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அது இல்லாமல் எனக்கு இன்னொரு வந்துட்டு நான் எகைன் சொன்னேன். ஸோ நான் ஏஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நான் இதில் கொடுக்குறேன்னா ஏஜ் எனக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் ஏஜ் எனக்கு கன்ஸ்ட்ரக்டில் வந்துட்டு இந்த வேல்யூ வாங்க வேணாம். பட் தனியாக எனக்கு ஒரு கெட்டர் செட்டர் வேணும். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து எனக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ இல்லாமல் நான் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த் வாங்கி நான் ஏஜ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சம் பார்ட் ஆஃப் டைமில் வந்து நான் அந்த ஏஜ் வந்து நான் செட் பண்ணோம் இல்லை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து நான் இதை மாற்றிடலாம். பட் இங்கே டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஏஜ் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நான் ஆப்ஜெக்ட் இந்த செட்டர் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். பட் எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த டைமில் மாற்ற முடியாது. ஸோ அது மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா நம்மளோட ஓன் கெட்டர் செட்டர் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த நேட்டிவ் இங்கே கன்ஸ்ட்ரக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த நேட்டிவ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கெட்டர் செட்டரில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ
நேட்டிவ் அப்படின்ட்டு ஒரு இதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கெட்டர் எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கெட் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. ஸோ அந்த கெட் அப்படிங்கிற கீவேர்டில் யூஸ் பண்ணி நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஈக்குவல் டு, ஸோ நம்ம இங்கே என்ன வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோமோ, ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே அந்த வேல்யூ வந்து இங்கே இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ இது வந்து கெட்டர் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு பிரிண்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் எல்என்ல வந்துட்டு பிரிண்ட் எல்என் வந்து நம்மளுக்கு kotlin.unit அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டுக்கே நம்ம 3 சின்டெக்ஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் கெட்டு, ஸோ இந்த பிளாக் யூஸ் பண்ண மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இந்த பிளாக்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் எல்என்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேம் சேம் அதே அந்த நேட்டிவே நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நான் சம்திங் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணாமல் நம்ம கால் பண்ணால் நம்மளுக்கு சம் எரர்ஸ் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டரும் சேர்ந்து இதிலே ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த செட்டருக்குள்ளே வந்துட்டு இந்த நேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஸோ இப்போ வந்து கெட்டர் செட்டர் நம்ம வச்சாச்சு. ஸோ இந்த கெட்டரில் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும். ஸோ நம்ம அந்த நேட்டிவ் அப்படிங்கிறதே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இங்கே செட்டர் கெட்டர் வந்து ரெண்டுமே பண்ணியாச்சு. ஸோ கெட்டரில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ நேட்டிவ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டரில் வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம யூசர்லேருந்து வாங்குற வேல்யூ வந்து நம்ம இங்கே வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே நேட்டிவ் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ண கீவேர்டுக்கு வந்துட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுற மெயின் ஆக்டிவிட்டியை மெயின் கிளாஸை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிவர்ஸாக பண்ணிட்டோம். ஸோ இந்த கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கணும். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீல்டு அப்படின்ற ஒரு லோக்கல் வேரியபிளில் ஸோ இந்த ஃபீல்டு அப்படிங்கிற வேல்யூவில் வச்சுக்கணும். ஸோ இந்த வாங்குற இதே நம்ம ஃபீல்டு அப்படிங்கிறதுல வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக ஸோ நம்ம வாங்குற இன்புட் வாங்குற வேல்யூ யூசர்லேருந்து வாங்குறது வந்து வேல்யூ அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ அது ஸ்டோர் பண்ணுறது ஃபீல்டு அப்படிங்கிற மெமரியில் இருக்கும். ஸோ நம்ம எப்போ கெட் பண்ணுமோ ஸோ அதை ஃபீல்டு அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். பட் நம்ம இங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா சேம் அதே அந்த வேல்யூ வச்சு நம்ம நேட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ வச்சே வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஒன் செகண்ட் நான் சொல்கிறது கெட்டர் செட்டர் இங்கே வச்சது ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேட்டிவ் அப்படிங்கிற இது ஃபீல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ கெட்டர் வந்து ஃபஸ்ட்டு செட்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சென்ட் பண்ணுற வேல்யூ அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறதுல செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது லோக்கல் மெமரியில் இருக்கும். ஸோ அந்த மெமரி வந்து நம்ம எப்போல்லாம் வேல்யூ நம்ம கெட் பண்ணணுமோ ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்டர் செட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கெட்டர் செட்டர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்னா
ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.